நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவரா? பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறது. ஒரு அக்கினி மயமான தேவன் என்று வேதம் பதிவு செய்து வைத்திருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால்தான் நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம் சொன்னா, நெருப்போட விளையாடாத, இதோட நெருப்போட என்ன செய்யாத. நம்ம ஆட்களுக்கு அது சொன்னா என்ன செய்ய மாட்டான், கேட்க மாட்டான். பாருங்க, பட்டாதான் என்ன செய்யும். தேவன் எப்படிப்பட்டவன் சொன்னா, வார்த்தை முழுவதும் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். லூக்கா 12:49 ஏசாமி சொல்லும்போது சொன்னார், பூமியின் மேலே அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். பாருங்க, அந்த தெய்வீக அபிஷேகம், தேவ பிரசன்னம் தேவ ஜனங்களுக்குள்ளாக கடந்து வர வேண்டும். தேவ பிள்ளைகள் அதை பெற்றுக் கொள்ளுகிற போது, அந்த அக்கினி மயமான தேவனுடைய வல்லமை கடந்து வருகிற போது, ஆண்டவர் பாருங்க தம்முடைய பிள்ளைகளை பலவான்களாய் மாற்றுகிறதை பார்க்கிறோம். பார்க்கிற இடமெல்லாம், பேசுகிற இடமெல்லாம் வேதம் தேவனுடைய பிரசன்னத்தை எப்படி காண்பிக்கிறது சொன்னா, ஒரு அக்கினிமயமான தேவன். தானியேல் ஒரு தரிசனத்தை பார்க்கிற போது, தேவனுடைய சிங்காசனத்தை பார்க்கிற போது, அந்த சிங்காசனம் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறார். ஒரு எரிந்து கொண்டிருக்கிற அந்த பிரசன்னம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், அவைகளுக்கு நடுவே, அந்த அக்கினி ஜுவாலைகளுக்கு நடுவே வீற்றிருக்கிறவரை பார்க்கிறான். அக்கினி நதி அவர் சந்நிதியிலிருந்து புறப்பட்டு ஓடினது. 1000 பேர் அவரை சேவித்தார்கள். கோடி பேர் அவருக்கு முன்பாக நின்றார்கள். ஆண்டவர் மகிமைப்படட்டுங்க. சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு அக்கினி நதி என்ன செய்கிறதா, அவர் சந்நிதியிலிருந்து புறப்பட்டு ஓடினது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய சிங்காசனத்தின் கீழிருந்து ஒரு நதி புறப்பட்டு போகிறது. அது போகிற இடமெல்லாம் ஜனங்கள் என்ன செய்கிறார்களா, ஆரோக்கியப்பட்டு பிழைப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இங்கே ஒரு நதி புறப்படுகிறது. இந்த நதி எப்படிப்பட்ட நதியா? அக்கினிமயமான ஒரு நதி. அக்கினி நதி அங்கிருந்து புறப்பட்டு வருகிறது. அது ஜனங்கள் மேலே இறங்குகிற போது, அந்த அக்கினிமயமான தேவன் தம்முடைய ஜனங்களோடு கூட இணைந்து கொள்ளுகிற போது, அப்போஸ்தலர் 2:3 சொல்லுகிறது, அக்கினிமயமான நாவுகளாய் வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலாய் தேவ பிள்ளைகள் மேலே ஆவியானவர் இறங்கின போது, அந்த தேவ பலன் அவர்களுக்குள்ளாய் கடந்து வருகிறது.